எல்லாருக்கும் சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைய பதிவில் கோழிப்பண்ணை பராமரிப்பு முறை பற்றி முழுமையான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோழிப்பண்ணை ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது சரியாக பராமரிக்காமல் நோய்வாய்ப்பட்டு இருந்து நஷ்டத்துக்கு ஆளாயிரும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்பலாம் பெரிய விஷயம் இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். கோழிப்பண்ணை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. தண்ணீர், சுத்தம், உணவு, பாதுகாப்பு, காற்றோட்டம். ஃபஸ்ட்டு நம்ம முதலாக பார்க்க போகிறது சுத்தம். சுத்தணும் போது எப்பயுமே கோழிப்பண்ணையை சுத்தமாக வைக்க பழகிக்கணும். அடுத்தபடியாக கோழி போடும் எச்சத்தை தினந்தோறும் க்ளீன் செஞ்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். அந்த கோழி எச்சத்தை நம்ம க்ளீன் செய்யாத போது அதில் என்ன பண்ணுவோம்னா, அதில் இருக்க கிருமிகள் கோழிகளை அட்டாக் செய்து நோய்வாய்ப்பட ரொம்ப வாய்ப்புள்ளது. நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா கோழிகள் உடனே சாவாது. கோழிகள் குறுகி அதுக்கப்புறம் தான் அந்த கோழிகள் இருக்க செய்யும். இதனால் பயந்துக்காமல் தினந்தோறும் சுத்தம் செஞ்சுருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தண்ணீர். தண்ணீர்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க, அந்த தண்ணி இந்த தண்ணின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. தண்ணீர் தினந்தோறும் தண்ணீர் கொடுக்கும் பாத்திரத்தை சுத்தமாக கழுவி கொடுக்கணும். அதுபோலவே தண்ணீர் எல்லா தண்ணியும் மாற்றி மாற்றி கொடுத்துடாதீங்க. ஒரே தண்ணி கொடுங்க. ஒரே தண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கோழிகளுக்கு சளி இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும். இது தண்ணீர் பாத்திரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உணவு. உணவுனும் போது நம்ம என்ன பண்ணணும், குறைவாகவும் கொடுக்கக்கூடாது, அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. கோழிகளுக்கு தனித்தனி பிரித்து எடுத்துடணும். 2 மாதத்து கோழி, 4 மாதத்து கோழி, 6 மாதத்து கோழின்னு பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றைக்கு ஒன்று சண்டை போடாமல் தனித்தனியாக உணவு எடுத்துக்கும். அதே நம்ம ஒட்டுக்காக கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், பெரிய கோழிகள்லாம் சின்ன கோழி கொத்தும். இதனால் சின்ன கோழி உணவு எடுத்துக்காது. உணவு எடுக்காதனால என்ன பண்ணும், அந்த கோழி வளராமல் அப்படியே இருக்கும். என்னடா கோழியே வளரல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதனால் கோழிகளுக்கு தகுந்தாற்போல் உணவு கொடுக்கணும். சின்ன கோழிங்களுக்கு ஒரு மாதிரி உணவும், பெரிய கோழிங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் கோழிகள் மடமடன் வளர்ந்து நஷ்டம் இல்லாமல் லாபத்தை மட்டும் எதிர்பார்க்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காற்றோட்டம். காற்றோட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கணும். ஆனால் எதுவுமே கிடையாது. என்னென்ன சொன்னேன், தண்ணீர் பார்த்தோம், சுத்தம் பார்த்தோம், உணவு பார்த்தோம், பாதுகாப்பு முறை பார்த்தோம், காற்றோட்டம். இது 5 பண்ணால் மட்டுமே போதும். ரொம்பலாம் பெருசாலாம் செய்யணும்னு இல்லை, இது மாதிரி பண்ணீங்களே போதும். ஒரு சில டவுட்டாக இருந்தால் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள்.